உலகில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். திரள்நிதி சீமான் என்று சொல்ற ஒரு கூட்டத்துக்கு தான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் மக்களிடமிருந்து நிதி திரட்டி மக்களுக்காக அரசியல் செய்வதை பிச்சைக்காரன் என்று கேலி செய்வது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இவங்களுக்கு குளோபல் பொலிட்டிக்ஸை பற்றி தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இதே திரள்நிதி க்ரௌட் ஃபண்டிங்கை அமெரிக்காவில் செஞ்சால் இது பீப்புள்ஸ் ரெவல்யூஷன் என்று பாராட்டுறாங்க. In this video, we're going to cover three things. Crowdfunding என்ன, திரள்நிதி ஜொஹரான் மண்டானி versus டொனால்ட் ட்ரம்ப் அவரை பற்றியும், மூன்றாவதாக டிஎம்கே ஏடிஎம்கே புதுசாக வந்த பக்காமஸ் டிவிகே கட்சி எப்படி அவங்களோட கேம்பெயினை நடத்துகிறாங்க, அவங்களோட பார்ட்டி எப்படி செயல்படுது என்று சொல்லி பார்ப்போம். எங்க இனத்திற்கு ஒரு பெருமை இருக்கு. நீ எப்பேற்பட்ட கொம்பனாவும் இரு, நீ எந்த நாட்டின் அதிபனாவும் இரு, என் இனத்தை தொட்டால் உன்னை தூக்கும். அதிகமா இருக்கு. முதலாவது விஷயமா திரள்நிதினா என்ன? இட் மீன்ஸ் கிரவுட் ஃபண்டிங் இன் இங்கிலீஷ். சாதாரண மனுஷன்ட்டிலிருந்து 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா வாங்கி ஒரு இயக்கத்தை உருவாக்கி அது இண்டிபெண்டாக வந்து ஒரு கோஆப்ரேஷன்ல இருந்து ஒரு ப்ரெஷரோ, ஒரு கொரப்டட் ஆக்கள்கிட்ட இருந்து இந்த கேஸை நீங்கள் மறைப்பீங்களான்னு சொல்லி ஒரு ப்ரெஷரோ இல்லாமல் இண்டிபெண்டாக பவர் டு த பீப்புள் என்று சொல்லி ஒரு மக்களோட மக்களாக நின்று உருவாகிறது தான் திரள்நிதி அரசியல் என்று அர்த்தம். முதல் இதை நீங்க வடிவா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது விஷயம் நாங்க பார்க்க போறது, திரள்நிதி நக்கல் அடிக்கிறவங்களுக்கு நோ மேட்டர் வாட் குளோபல் பொலிட்டிக்ஸை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க ஒரு நியூ ஜென்சி என்று சொன்னீங்கன்னா கோ ரீசர்ச் அபவுட் ஜொஹரான் மண்டானி versus world's richest powerful leader Donald Trump. So Donald Trump, since I know you're watching, I have 4 words for you. Turn the volume up. அவன் பிறந்த ஊரிலேயே அவனுக்கு எதிரா திரள்நிதியில வின் பண்ணதான் ஜொஹரான் மண்டானி. அவரை போய் செக் பண்ணி பாருங்க யாருன்னு சொல்லி. This has been made possible by contributions from close to 18,000 individuals. That is a number that spans the breadth of the entire fields combined. And what we are seeing here is a hunger for a different kind of politics. A politics that puts working people first. அவர் வந்து சாதாரணமா $10, $20, $50 ஆக்கட்டை வாங்கி $8 million கேம்பெயின் காசு சேர்த்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக வின் பண்ணி இப்போ மேயராக இருக்கிறார். அவரை வந்து அமெரிக்காவில் வந்து எப்படி புகழ்றாங்கன்னு சொல்லி பாருங்க. அங்கே ஒன்றும் திரள்நிதின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறதில்ல. அவங்களுக்கு தெரியும் கோஆப்ரேட் ஃபண்டிங் வந்து ஒரு நாலு மக்களுக்கான அரசியல் இல்லை, அது ஒரு ஃபுல் ஆஃப் கொரப்டட் மணி. கிரவுட் ஃபண்டிங்ன்றது மக்களுக்கான அரசியல்ன்றது அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதால இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். There are millionaires and billionaires who are pouring all this money in. But tonight we can look and see that it is the people united who will never be defeated. மூன்றாவது டாபிக்காக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருக்கும் தெரியும், அவங்க ஃபுல்லி கொரப்டட் அண்ட் கோஆப்ரேட்டட் ஃபண்டிங்கில் தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. நீட் அதே மாதிரி பெரிய பெரிய சிமெண்ட் ஃபேக்டரியிலிருந்து காசு வாங்கி தான் அவங்க ஃபுல்லி ஃபங்க்ஷனிங். ஆனால் புதுசாக வந்திருக்கிற டிவிக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஈச் கேண்டிடேட் அவங்க வந்து 5 கோடி காசு வாங்கி, தட்ஸ் ஆல்மோஸ்ட் $500,000 USD அவ்வளோத்தை வாங்கி அவங்க ஒன்றை ரன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களோட கேண்டிடேட் முழுக்க கொரப்டட் கேண்டிடேட்ஸ். சாமிநாதனா பணம் வந்து டீல் பேசுறாங்க. ஒரு நபருக்கு 5 கோடி ரூபாய் பணம் கேட்கறாங்க. நமது தலைவர் விஜய் அவர்கள் வந்து பணத்தை கொடுத்து தான் வேட்பாளர் கூப்பிடணும்னு அவசியம் இருக்கா? அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க டிஎம்கேலேருந்து வந்திருக்காங்க, ஏடிஎம்கேல வந்திருக்காங்க, ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறார்கள் வந்திருக்காங்க, பிஜேபியில் இருந்திருக்கிறார்கள் வந்திருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஒன்றை உருவாக்கி என்டிகேக்கு வர வேண்டிய வாக்குகளை வந்து பிரிக்கிறது தான் இவங்களோட முக்கியமான ஒரு நோக்கம். இப்போ அவதூறை பரப்புறது முழுக்க டிவிக்கே தான். இப்போ புதுசாக வந்திருக்கிற ஓடர்ஸ் வந்து வடிவாக யோசிக்கணும், யார் கேண்டிடேட்ஸ், இவங்க யார் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு. அதால்
உண்மையான மாற்றம் என்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சீமான் அண்ணா சொல்ற அரசியல் தான் பெரிய ஒரு மாற்றத்தை, தமிழ் தேசியத்தை இந்த தமிழ்நாட்டில் உருவாகும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நல்லமில்லை, உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழருக்கும் தேவையான அரசியல் தான் இது. அதால புதுசா ஓட் பண்றதும் புதிய ஜென்சிக்களும் டூ யர் ரீசர்ச் அண்ட் vote for NTK. நன்றி, வணக்கம்.